அனைவருக்கும் வணக்கம். அணியிலக்கணங்களுடைய வகையை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். முதல்ல பார்த்தீங்கன்னா சொல். இந்த சொல்லானது மிகவும் முதன்மையானது, இன்றியமையானது அப்படின்னு சொல்லி எல்லா ஆசிரியர் பெருமக்களுக்கும் நமக்கு விளக்கியிருப்பாங்க. அது இலக்கண ஆசிரியர்கள், உரையாசிரியர்களாக சொல்லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் மிகவும் சிறந்ததாகும். அத்தகைய வகையில் நம்மளுக்கு சொல்லை எவ்வாறு சொல்ல வேண்டும் என்று பெரியோர்கள் வகைப்படுத்தியிருக்கிறார். இப்போ வள்ளுவரே பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய சொல்லானது இனிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இனியவை கூறல்னே திருக்குறளில் ஒரு அதிகாரத்தை வச்சிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்து, பேசுவதற்கு இனிமையான சொற்கள் இருக்கும்போது அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு கடுமையான சொற்களை பேசுவது வந்து மிகவும் குற்றமானதுன்னு சொல்லி சொல்றார். பார்த்தீங்கன்னா நல்ல கனிகள் இருக்கும்போது அவற்றை விடுத்து காய்களை பறித்து உண்பதற்கு ஒப்பான ஒன்றாகும் அப்படின்னு சொல்லி விளக்கி. அதுக்கடுத்து இன்னொரு குரலை பார்த்தீங்கன்னா தீயினால் சுட்டப்பும் உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்ட வடு அப்படின்னு சொல்லி சொல்றார். தீக்காயம் பட்டதுன்னா மனித உடல்ல காலப்போக்கில் என்ன ஆயிடும், இந்த வடுவானது மாறிவிடும். ஆனால் நாவினால் ஒருவரை நாம் கடுமையாக காய்ச்சி பேசினோமானால் அதனுடைய வடுவை ஒருபோதும் அழிக்க முடியாது. அதான் நெல்லை போட்டால் அழிந்தால் சொல்ல போட்டால் அள்ள முடியாதுன்னு சொல்லி பெரியவங்க விளக்கி. அது மாதிரி சில பேர் பேசும்போது கூட சொல்லுவாங்க, 2 அடியாலும் அடிச்சிருப்பான், தயவுசெய்து இந்த மாதிரியெல்லாம் கடுமையான வார்த்தைகளை பண்ணாதீங்க, பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு சொல்லானது மிகவும் இன்றியமையானது, முக்கியமானது அப்படின்னு சொல்லி பெரியவங்க. இன்னைக்கு இந்த அணி இலக்கணத்தில் ரொம்ப சிறப்பான ஒன்று என்ன அப்படின்னா சொல் பொருள் பின்வரு நிலையம். முதல்ல செய்யல ஒரு சொல்லானது மீண்டும் மீண்டும் வந்து மீண்டும் மீண்டும் அதே பொருளை உணர்த்துமாய் அது சொற்பொருள் நிலையம். செய்யல ஒரு பொருள், செய்யல ஒரு சொல் 2 முறைக்கு மேலே வந்து அதே ஒரு பொருளை உணர்த்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா சொற்பொருள் பின்வரு நிலையம் அப்படின்னு சொல்லி சொல்லணும். மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை உணர்த்தும். அதாவது வந்து 2 முறைக்கு மேலே ஒரே சொல்ல வந்து ஒரே பொருளை உணர்த்துச்சு அப்படின்னா அது சொற்பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இங்கே விளக்கி. பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. ஆகவே 64 வகையான செல்வங்கள் இருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா செல்வங்கள்ல முதன்மையானது என்ன அப்படின்னா செல்வம் என்ன அப்படின்னா செல்வத்துள் செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கல்வி செல்வம் தான் மிகவும் சிறந்த செல்வம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆகவே செய்யல வந்து செல்வம் எனும் சொல் மீண்டும் மீண்டும் வந்து அதாவது 2 முறைக்கு மேல வந்து செல்வம் எனும் ஒரே பொருளை தருவதுனால் என்ன இது தற்குறிப்பு. இது வந்து என்ன அணின்னு சொல்றாங்க, சொற்பொருள் பின்வரு நிலை. அதான் எளிமையா இருக்கு. ஒரு செய்யல 2 முறைக்கு மேல மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை உணர்த்துமாயி அது தற்குறிப்பேற்ற, அதாவது வந்து சொற்பொருள் பின்வரு நிலையணி அப்படிங்கிறத நமக்கு விளக்கி. எடுத்துக்காட்டு செல்வத்துள் செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலையான செல்வம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து செல்வங்கள்லேயே ரொம்ப முக்கியமான செல்வம் அதுதான். செல்வத்துள் தலைமையான செல்வம் என்ன அதுதான். இங்கே செல்வம் அப்படிங்கிற சொல் 2 முறைக்கு மேலே வந்து மீண்டும் மீண்டும் அதே ஒரு பொருளை விளக்கிட்டு வர்றதுனால அது என்ன சொல்றாங்க, செல்வம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது எப்பேற்பட்ட செல்வம், தலையாய செல்வம் அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க விளக்கி சொல்றாங்க. அத்தகைய வகையில முதன்மையானதாகவும் இன்றியமையாததாகவும் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த கல்வி செல்வம். இந்த கல்வி செல்வம் அப்படிங்கிறது வந்து முதன்மையான செல்வம், தலையாய செல்வம் அப்படிங்கிறத நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இங்க விளக்கியிருக்காங்க. அணிகளில் இந்த சொற்பொருள் பின்வரு நிலையணி என்பது மிகவும் இன்றியமையாத அணி அப்படிங்கிறத சொல்றாங்க. இதே மாதிரி அழகுன்னு சொல்லி ஒரு சில பாடல்கள் இருக்கு. அந்த அழகுன்னு சொல்லி ஒரு தடவைக்கு மேலே 2 முறைக்கு மேலே வந்து மீண்டும் மீண்டும் அழகு என்கின்ற சொல்லை விளக்குவதனால இது என்னன்னு சொல்லியிருக்காங்க, சொற்பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னாலே அணிகளினுடைய வகைகள் நிறைய. அந்த அணிகளினுடைய வகையில் இது மிகவும் இன்றியமையாததாகவும் சிறப்பானதாகவும் அமைந்திருக்கிறது.
அப்படியான இந்த சொற்பொருள் பின்வரு நிலையறி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நன்றி.